ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, போன வீடியோலயே சொல்லியிருப்பேங்க. உங்களுக்கு வந்து ஒரு குளியல் பொடியும், அதுக்கப்புறம் இந்த முட்டில எல்லாம் பிளாக்னஸ் இருக்கும் இல்லைங்களா? முட்டில, நெக்ல எல்லாம் பிளாக்னஸ் இருக்கும்ல. அது போற மாரியான ஒரு ரெமெடி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அந்த விஷயம் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபுல்லா. ரொம்ப சூப்பரா இருக்கும் ரிசல்ட். பர்சனலா நெறைய கஸ்டமருக்கு நான் சஜஷன் பண்ணதா இருக்கட்டும், நானே பர்சனலா யூஸ் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இந்த பொடியெல்லாம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு டார்க்னஸ் எல்லாம் எதனால வருது, அதுக்கப்புறம் இந்த வேர்வை ஸ்மெல் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பொடி யூஸ் பண்றதை பத்தி சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் சில பேருக்கு நெக்ல பிளாக்னஸ் இருக்கும். நெக்ல பிளாக்னஸ் இருக்கிறதா ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு இப்போ. ஒரு 75% எல்லாருக்குமே நெக்ல பிளாக்னஸ் இருக்கு. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ஓவர் பாடி வெயிட், ஜங்க் ஐட்டம்ஸ் நிறைய எடுக்கிறது, நிறைய தண்ணி குடிக்காம இருக்கிறது, காமனா எல்லாருக்குமே தெரிஞ்ச ரீசனா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய அந்த நெக்ல பிளாக்னஸ் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறைய தண்ணி குடிங்க. வெயிட் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ற ட்ரை பண்ணுங்க. தைராய்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க தைராய்டு லெவல்ல கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு உள்ள இருந்தே அந்த நெக்ல வர பிளாக்னஸ் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பேக் நான் சொல்ற பேக்கும் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு விசிபிளா தெரியாது. உங்களுக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணும்போது டிஃபரன்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா ஃபுல்லா ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குளியல் பொடி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து வேர்வை ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு சிலருக்குலாம் வேர்வை வந்தாலுமே ஸ்வெட் நிறைய ஆனாலுமே ஸ்மெல் வராது. சில பேருக்கு கொஞ்சம் ஸ்வெட்டிங் வந்து ஸ்மெல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்மெல் வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய வாட்டர் இன்டேக் எடுத்தே ஆகணும். நிறைய தண்ணி குடிச்சீங்கன்னா ஸ்மெல் வராது. இல்ல ஜீனே அப்படிதான், எனக்கு எங்க வீட்டுல அப்படிதான் நிறைய பேருக்கு ஸ்வெட் ஆகும், எனக்கும் ஸ்வெட் ஆகும், அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, குளிக்கிறத வந்து ஒரு 2 டைம்ஸ் வச்சுக்கோங்க. 2 டைம்ஸ் குளிங்க டெய்லியும். அதே மாதிரி நீங்க குளிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் இந்த பீக்கிங்க நாரெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நாரெல்லாம் யூஸ் பண்ணி கிளீனா குளிங்க. அப்படி பண்ணும்போதே உங்களுக்கு ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் இந்த பொடியும் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல்லே சுத்தமா இருக்காது. முடிஞ்ச அளவு தண்ணி நிறைய குடிங்க. வாங்க அடுத்து இந்த பொடி எப்படி செய்யலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த பொடி செய்ய என்னென்ன பொருள் வேணும்னு பாத்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், அங்க வாங்கிக்கோங்க. கிச்சிலி கிழங்கு, ஆவாரம்பூ பொடி, ரோஜா இதழ் பொடி, அப்புறம் பாத்தீங்கன்னா சிவப்பு சந்தனம் கிடைக்கலன்னா நார்மல் சந்தனம் வாங்கிக்கோங்க. அது கூட கஸ்தூரி மஞ்சள் வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லாமே சம அளவா வாங்கிக்கோங்க. ஒரு 50 கிராம்ஸ் வாங்குறீங்கன்னா எல்லாத்துலயுமே 50 கிராம்ஸ், இல்ல ஒரு 100 கிராம்ஸ் வாங்குறீங்கன்னா 100 கிராம்ஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும் இல்லைங்களா, நம்ம சமைக்கிறோம்னா அந்த ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம சாப்பிட்ற ஓட்ஸ் தான் அந்த ஓட்ஸ். இப்போ ஓட்ஸ் வந்து அது ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. சுகர் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே ஓட்ஸும் சுகரையுமே நீங்க மிக்சியில போட்டு நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்லையா பொடி, அந்த பொடி கூட இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் நீங்க இதை ரெகுலரா நீங்க குளிச்சதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணணும். ப்ராப்பரா எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த பொடி எல்லாமே கலந்துட்டு ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டு நீங்க பாத்ரூம்லயே வச்சுக்கலாம். பாத்ரூம்ல வச்சுட்டு நீங்க சோப்போ பாடி வாஷோ போட்டு குளிக்கிறீங்கன்னா, குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பொடி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துட்டு தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சோப் போட்டதுக்கு அப்புறம் இந்த பொடி போட்டு குளிக்கலாம். இதை போட்டதுக்கு அப்புறம் நீங்க சோப்பு எதுவும் யூஸ் பண்ண வேணாம். நீங்க இதுதான் போட்டு குளிச்சுட்டு ஃபைனலா இதை நல்லா தேய்ச்சி குளிச்சுக்கோங்க. இப்படி குளிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேர்வை ஸ்மெல் சுத்தமா வராதுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க குளிச்சுட்டு வந்தாலே தெரியும், அவ்வளவு ஸ்மெல் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி டெட் செல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, நமக்கு கை பின்னாடி இந்த இடத்துல எல்லாம், கால்ல எல்லாம் சில பேருக்கு அந்த குறுகுருவா வேர்க்குரு மாதிரி எல்லாம் இருக்கும், அந்த டெட் செல்ஸ் சொல்லுவாங்க. அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் ஸ்கின்னு. அதே மாதிரி ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த பொடியை வந்து நீங்க தண்ணி கையில எல்லாம் எடுத்துறாதீங்க. இப்ப நீங்க பாத்ரூம்ல வச்சு யூஸ் பண்றதுனால சில பேர் கை விட்டு எடுத்துருவாங்க குளிக்கும் போது, சோப்பு கையிலயோ தண்ணி கையிலயோ. அப்படி எடுக்காதீங்க. அப்பனா அது கெட்டு போன மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே பியூரா போட்டிருக்கனால நீங்க அப்படி தண்ணி கையில எடுக்க கூடாது. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்க ஸ்பூன் எடுத்துட்டு அது தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க. நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2-3 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. காத்து போகாத மாதிரி ஒரு பாக்ஸ்ல வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் அந்த மாதிரி இதை நீங்க வச்சுக்கலாம், எதுவும் ஆகாது.
3 to 4 மந்த் கூட வச்சுக்கலாம் நீங்க. ஆனா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். நீங்க தண்ணி கையிலயோ கை விட்டா எடுக்காதீங்க. ஸ்பூன்ல எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த முட்டியில இருக்க பிளாக், நெக்ல இருக்க பிளாக்குக்கெல்லாம் ஒரு ரெமெடி சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதை சொல்றேன் கேட்டுக்கோங்க. இது என்னன்னா நீங்க கண்டிப்பா கை காலு அந்த மாதிரி கழுத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீங்க பேஸ்ட் யூஸ் பண்ணவே கூடாதுங்க. முகத்துல லெமன் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா லெமன் யூஸ் பண்றாங்க, நான் யூஸ் பண்ணிருக்கேன்னு கூட ஒரு சிலர் என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படி இல்ல. ஏன்னா நீங்க லெமன் வந்து ஃபேஸ்ல எல்லாருக்குமே செட் ஆகாது. சில பேருக்கு ஒரு 75% செட் ஆகாதுங்க. நீங்க போட்டீங்கன்னா அந்த சின்ன சின்ன குரு மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வரும். அது நான் சொல்ற மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. நெக்கு பிளாக்குக்கும் இந்த விரல்ல எல்லாம் இருக்குல்ல, இந்த விரலோட இந்த இடத்துல இருக்கிற பிளாக் இந்த கை முட்டியில, கால் முட்டியில, நம்ம பாதத்துல எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. என்னென்ன போடணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேங்க. இந்த பிளாக்னஸ் எல்லாம் போறதுக்கு என்ன பொருள் வேணும்னு சொல்றேங்க. என்னன்னா ரொம்ப சிம்பிளான பொருள் தான். ஆனா ரிசல்ட் சூப்பரா இருக்குங்க. லைவாவே நீங்க ரிசல்ட் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன வேணும்னு பாத்தீங்கன்னா லெமன் எடுத்துக்கோங்க. லெமன், அப்புறம் சமையல் சோடாவும் கொஞ்சம் சுகர் எடுத்துக்கோங்க. இது 3 பொருள் இருந்தாலே போதுங்க. எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா லெமனை கட் பண்ணிட்டு ஒரு பவுல்ல புழிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த லெமனோட சாறு ஒரு பவுல்ல போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சமையல் சோடா போட்டு 1 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிட்டு நீங்க கட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லைங்களா, இன்னொரு ஆஃப் லெமனு, அதுல வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணாலே அது ஒரு நுர மாதிரி ஒரு சோடா போட்டிருக்கனால அதுல டிப் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி விரல்ல முட்டில எல்லாம் நல்லா தேய்ச்சுக்கோங்க. கால் பாதத்துல எல்லாம் தேய்க்கலாம். நீங்க ஃபுல்லா தேய்ச்சிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுருங்க. ஓரளவுக்கு லைட்டா மசாஜ் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் விட்டுட்டு வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரிசல்ட். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா நான் சொல்லி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் சூப்பரா இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க, ரிசல்ட் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நெக்குக்கு யூஸ் பண்ணலாங்க. நெக் பிளாக் நல்லா கவர் ஆகும். உங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூனால நெக் பிளாக் இருக்குன்னாலும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண உங்களுக்கு லைட்டன் ஆகிறது நல்லா தெரியும். அதனால நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க, இன்னைக்கு வந்து இந்த வீடியோல 2 ரெமெடி சொல்லியிருக்கேன். 2மே யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி என்னதான் நம்ம வெளியில இந்த மாதிரி பொடி போட்டு குளிச்சாலும் சரி, இப்ப இந்த மாதிரி பிளாக்னஸ் போறதுக்கு என்ன பண்ணாலும் நீங்க இன்டேக்கா சில விஷயம் எடுத்துக்கணும். கண்டிப்பா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க இன்டேக்கா கண்டிப்பா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுக்க பாருங்க. டெய்லி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது கஷ்டம் தான் இந்த மாதிரி கிளைமேட்ல. ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கு இப்போ. ஆனா நிறைய பேர் அதனாலே தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுறோம் ரொம்ப. ஆனா அப்படி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு ஒரு 2 லிட்டர்ஸ் குடிங்க. ஜில்லுன்னு குடிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டரா வச்சு குடிச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கின் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண பழகிக்கோங்க. ஸ்கின் மெயின்டெனன்ஸ்னா நீங்க ஒரு நார்மல் மாய்ஸ்சரைசர் கூட யூஸ் பண்ணா போதும். நிறைய பேருக்கு வந்து இந்த சொன்ன இல்லைங்களா, முட்டில எல்லாம் பிளாக்னஸ் இருக்கும், கழுத்துல எல்லாம் பிளாக்னஸ் இருக்கு, ஃபேஸ்ல கூட கொஞ்சம் டார்க்னஸ் வர ஆரம்பிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைனஸ் தான் ப்ராப்ளமா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் தண்ணி நிறைய குடிக்கிறீங்கனாலே ட்ரைனஸ் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. நிறைய பேர் ஃபேஸ்க்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆனா கழுத்துக்கோ கைக்கோ காலுக்கோ வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த பழக்கத்தை வச்சிருக்க மாட்டாங்க. நானே நிறைய பேருக்கு சஜஷன் பண்ணிருக்கேன். அதனால நீங்க வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ட்ரைனஸ்னாலதான் நமக்கு அந்த பிளாக்னஸ் அதிகமா வரும். அதனால நீங்க நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் ரெகுலரா யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. பிளாக்னஸ் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த 2 ரெமடியும் யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் ரிசல்ட். யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா என்னோட வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இதை விட சூப்பரான ஒரு வீடியோல உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேங்க. வணக்கம்.